வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் வாரணாசியில் நாளை 20வது தவணை நிதியை விடுவிக்கிறார் நரேந்திர மோடி. வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுகிறது. பாஜகவிற்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் விடமாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. இந்தியில் சிறந்த நடிகருக்கான விருது 12வது கையடை படத்தின் கதாநாயகன் விக்ராந்தி மாசிக்கு வழங்கப்படுகிறது. 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரத்தை வெளியிடுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நாம் தமிழர் சீமான் கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் நாளை நிதியை பிரதமர் நரேந்திர மோடி விடுவிக்கிறார். பாஜக அரசாங்கத்தால் 2019ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கான பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தில் தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் ரூபாய் 6000 செலுத்தப்படுகிறது. தற்போது இந்த திட்டம் தொடங்கி 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 19 தவணைகளில் ரூபாய் 3,69,000 கோடி தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தின் 20வது தவணை 2ஆம் தேதி விடுவிக்கப்படுகிறது. இந்த தவணையில் சுமார் ரூபாய் 20,500 கோடி தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் 9,70,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தனது சொந்த தொகுதியான வாரணாசியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழாவில் இந்த நிதியை பிரதமர் நரேந்திர மோடி விடுவிக்கிறார். வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுகிறது எனவும் தேர்தல் ஆணையத்தில் உள்ளவர்களில் பாஜகவிற்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலமாக பல லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்க தேர்தல் ஆணையம் முயற்சிக்கிறது என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இது பற்றிய விவாதிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது வாக்குகள் திருடப்படுவதாக நாங்கள் தொடர்ந்து கூறி வருகிறோம். வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுகிறது என்பதற்கான வெளிப்படையான சான்றுகள் எங்களிடம் உள்ளனர் என்றும் இதனை நான் சாதாரணமாக சொல்லவில்லை, 100% ஆதாரத்துடன் தான் நான் இதனை சொல்கிறேன் என்றும் நாங்கள் அந்த ஆதாரத்தை வெளியிடவும் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்குகளை திருடும் வேலையை செய்வது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியவரும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் உயர் அதிகாரிகள் முதல் கீழ் நிலையில் உள்ளவர்கள் வரை யார் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம். இது தேச துரோகம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியில் சிறந்த நடிகருக்கான விருதை 12வது கையடை படத்தின் கதாநாயகன் விக்ராந்தி மாசிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்தியில் சிறந்த நடிகருக்கான விருதை 12வது கையடை படத்தின் கதாநாயகன் விக்ராந்தி மாசிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை 12வது கையடை திரைப்படம் பெற்றுள்ளது. இதன் மூலம் 12வது கையடை திரைப்படம் 2 விருதுகள் வென்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரத்தை வெளியிட்டுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 3ஆம் கட்டமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். அதன்படி 11ஆம் தேதி கிருஷ்ணகிரி மேற்கு, 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி கிழக்கு, 13ஆம் தேதி திருப்பத்தூர், 14ஆம் தேதி திருப்பத்தூர், வேலூர் புறநகர், 15ஆம் தேதி திருவண்ணாமலை மத்தியம், திருவண்ணாமலை வடக்கு, 16ஆம் தேதி திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை கிழக்கு, 18ஆம் தேதி திருவண்ணாமலை தெற்கு, திருவண்ணாமலை மத்தியம், வேலூர் புறநகர், 19ஆம் தேதி வேலூர் மாநகரம்,
20ஆம் தேதி ராணிப்பேட்டை மேற்கு, ராணிப்பேட்டை மேற்கு, ராணிப்பேட்டை கிழக்கு, 21ஆம் தேதி காஞ்சிபுரம், 22ஆம் தேதி செங்கல்பட்டு மேற்கு, செங்கல்பட்டு கிழக்கு, 23ஆம் தேதி சென்னை புறநகர், செங்கல்பட்டு கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் அவசர கதையில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்குவதும், லட்சக்கணக்கான வாக்காளர்களை புதிதாக சேர்ப்பதும் மக்களை முட்டாளாக்கி மக்களாட்சி முறையை கேலி கூத்தாக்கும் கொடுஞ்செயலாகும் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நிறைவு பெற்ற நிலையில் அம்மாநிலத்தில் இருந்து வெளியேறியுள்ள 36 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியுள்ள இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் வேலைக்காக குடியேறியுள்ள மாநிலங்களிலேயே இனி வாக்குரிமை தரப்படும் என அறிவித்துள்ளது. அதன்படி தற்போது புலம்பெயர்ந்த 36 லட்சம் பீகார் மக்களில் ஏறத்தாழ 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தமிழ்நாட்டு வாக்காளராக வாக்குரிமை பெற உள்ளனர் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்த அவர், வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளராக மாற்ற முயல்வது தமிழ் மக்களுக்கும் இழைக்கப்படும் மாபெரும் அநீதி என்றும், வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் சாவின் விளிம்பில் சிக்கி தவிக்கும் கடலூர் மாணவர் கிஷோர் சரவணனை மீட்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுக முதன்மை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரஷ்யா உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்டு தவிக்கும் கடலூரை சார்ந்த இந்திய மாணவர் கிஷோர் சரவணன் கடந்த மாதம் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும், தற்போது அவருக்கு ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு போதை ஊசி செலுத்தப்பட்டு போருக்கு அனுப்பி உள்ளனர் எனவும், அவ்வாறு அனுப்பினால் மாணவன் கிஷோரை இழக்க நேரிடலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் இதேபோன்று 100க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி போருக்கு அனுப்பியுள்ளனர் எனவும், அனுப்பப்பட்ட மாணவர்கள் 12 பேர் உயிரிழந்துள்ளனர், 16 பேர் காணவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ள அவர், தனது மகன் இறந்துவிட்டால் நாங்களும் தற்கொலை செய்து கொள்வோம் என மாணவனின் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றும், இந்த விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளரிடம் தெரிவித்துள்ளோம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். விருத்தாச்சலம் அருகே ஆலடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஆலடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆலடி, பவளங்குடி, கட்டியநல்லூர், புலியூர் உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினர். அதன் பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். மேலும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உதவி, கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்டவற்றை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கொடுக்கும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என்றும், மக்கள் யாரும் அதிகாரிகளை தேடி செல்ல வேண்டாம் என்றும், அதிகாரிகள்தான் மக்களை தேடி இனி வருவார்கள் என்றும் அமைச்சர் சி.வே. கணேசன் தெரிவித்தார். முகாமில் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். ராதாகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சங்கர், லட்சுமி, வருவாய் வட்டாட்சியர் அரவிந்தன், திமுக ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சியை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பேரிடர் காலத்தில் தற்காத்துக் கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில்
பர்தீப் தலைமையிலான தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பங்கேற்று புயல், வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை கொண்டு உயிரை தற்காத்துக் கொள்வது எப்படி, காயமடைந்த நபர்களை எப்படி காப்பாற்றி முதலுதவி அளிப்பது, நிலநடுக்கம் உள்ளிட்ட நேரங்களில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் எங்கு எவ்வாறு பதுங்கியிருப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு முறைகளை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செய்து காண்பித்தனர். மேலும் மாணவர்களையும் அந்த முறையை கையாள செய்து விளக்கினர். திருவள்ளூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டு உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என மகனின் தாயார் மற்றும் சகோதரி ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவள்ளூரை அடுத்த கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பேரம்பாக்கம் பகுதியில் தந்தையை இழந்த முகேஷ் தனது தாயாருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் தாயாருக்கும் துணையாக வீடு வீடாக சென்று எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்து அதில் வரும் வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி கஞ்சா போதை ஆசாமிகளால் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதில் முகேஷ் உயிரிழந்தார். இந்த நிலையில் குடும்ப வாழ்வாதாரத்தை இழந்துள்ள முகேஷின் தாய் மற்றும் சகோதரி ஆகியோர் தங்களுடைய குடும்பத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி செய்ய வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருவேற்காட்டில் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வர சென்ற ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த நபரை வெட்டி கொலை செய்த குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவேற்காட்டைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இன்று மாலை பள்ளியில் பயிலும் பிள்ளைகளை அழைத்து வர ஆட்டோவில் சென்றார். அப்போது திருவேற்காடு அடுத்த கோலடியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழித்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிவகுமாரை சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து திருவேற்காடு காவல்துறையினர் சிவகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 100 நாள் வேலையை முறையாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ரெங்கசமுத்திரம், ஜம்புலிபுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா ரெங்கசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட 10ற்கு மேற்பட்ட கிராமங்களில் வசிப்பவர்களில் 500க்கு மேற்பட்ட பொதுமக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக 100 நாள் வேலை முறையாக வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதற்கிடையே 6 மாதங்களுக்கு பிறகு பணித்தள பொறுப்பாளர்கள் 100 நாள் வேலைக்கு அழைத்த நிலையில் ரெங்கசமுத்திரம், ஜம்புலிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட பெண்கள் காலையிலேயே வேலைக்கு வந்து காத்திருந்தனர். அப்போது 100 நாள் வேலை வழங்காமல் பணித்தள பொறுப்பாளர்கள் அலக்களித்ததால் ஆண்டிப்பட்டி வைகை அணை செல்லும் சாலையில் 100க்கு மேற்பட்ட பெண்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலையை முறையாக வழங்க வேண்டும், தங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்களையே பணித்தள பொறுப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது முறையாக 100 நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செயற்கை முறை கருவூட்டல் என்பது நம்பகமானது, பாதுகாப்பானது, ஆரோக்கியமானது என்று சென்னை அம்பத்தூரில் உலக செயற்கை முறை கருவூட்டல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மருத்துவர் கீதா ஹரிப்பிரியா தெரிவித்துள்ளார். உலக செயற்கை முறை கருவூட்டல் தினத்தை முன்னிட்டு பிரசாந்த் கருவுறுத்தல் ஆராய்ச்சி மையம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பெண்கள் நல்வாழ்விற்கான நடைப்பயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அம்பத்தூர் ராக்கி சினிமாஸ் அருகிலிருந்து தொடங்கிய நடைப்பயணத்தை ஆவடி பட்டாலியன் ஐஐ காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் மற்றும் மூத்த மருத்துவர் கீதா ஹரிப்பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கு மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெண்களின் ஆரோக்கியம், நாட்டின் வளம், சவால்களை வெல்வது, தாய்மை அடைவோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பிரசாந்த் கருவுறுத்தல் மருத்துவ இயக்குநரும் தலைவருமான டாக்டர் சம்ஹிதா மோதூரி உள்ளிட்ட மருத்துவத்துறை அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். நாம் செயலி திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி செய்யாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாம் செயலி மூலம் வியாபாரிகள் ஒரே நேரத்தில் பல விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படுவதால் 24 மணி நேரத்தில் மீண்டும் லாக் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது என்றும் உரிய நேரத்தில் பணம் சென்றடையாததால் விவசாயிகள் வேதனை அடைகின்றனர். எனவே வியாபாரிகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படாது என கருத்தில் கொண்டு நாம் செயலி திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி செய்யாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 10,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் நெல் ஈரப்பதம் அற்று விலை குறையும் அபாயம் ஏற்படுகிறது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். அதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் செயல்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைவதால் நெல் ஈரப்பதம் அற்று விலை குறைவதால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் என தெரிவித்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து விவசாயிகள் அனைவரும் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காட்டெருமைகள் உலா வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் நகர்ப்பகுதிக்குள் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிக்குள் முகாமிடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை வேளையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டெருமைகள் திடீரென பேருந்து நிலையத்திற்குள் உலா வந்ததால் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் பதற்றமடைந்தனர். இதற்கிடையே பொதுமக்கள் அதிக அளவில் நடமாடும் இடங்களில் வனவிலங்குகள் உலா வருவதால் விபத்துகள் ஏற்படும் முன்பே வேட்டை தடுப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தி காட்டெருமைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லட்சுமிபுரம் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி சுவாமிதாஸ் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த சுவாமிதாஸ் என்பவர் குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து ராஜாக்க மங்கலம் அடுத்த ஆறுதெங்கன் விலையில் சகோதரி கிருஷ்ணபாய் வீட்டில் வசித்து வந்தார். வீட்டின் அருகில் சகோதரியின் மளிகை கடையை கவனித்து வந்த சுவாமிதாஸை கடந்த 21ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கடைக்குள் புகுந்து வெட்டி படுகொலை செய்தனர். இதுகுறித்து ராஜாங்க மங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் லட்சுமிபுரம் பகுதியில் சுவாமிதாஸ் பெயரில் வீட்டு மனையுடன் கூடிய 45 சென்ட் நிலம் தொடர்பான பிரச்சனையில் சுவாமிதாஸை கார் ஏற்றிக் கொள்ள முயன்றதாகவும் இது தொடர்பாக அவரது சகோதரி கிருஷ்ணபாய் புகார் அளித்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து சுசீந்திரம் ககன்புதூர் பகுதியைச் சார்ந்த தங்கச்சன், மேல்பாறை பகுதியைச் சேர்ந்த ராஜு, அழகன்பாறை பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் ஆகியோர் காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் இவர்கள் அனைவரும் கூலிப்படையாக செயல்பட்டது தெரியவந்தது. மேலும் நீதிமன்றத்தில் சரணடைந்த ஸ்டாலின், ராஜா, அருள் சிங் இருவரையும் காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். காரைக்காலில் உள்ள தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் பணியாற்றிய 36 தொழிலாளர்களை திடீரென பணி நீக்கம் செய்ததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த 36 தொழிலாளர்களை எந்தவித முன்னறிவிப்பின்றி கட்டாய ஓய்வு என்கின்ற அடிப்படையில் டைல்ஸ் நிறுவனம் பணி நீக்கம் செய்து வெளியேற்றியது. இதனால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து 36 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செம்மஞ்சேரியில் செயல்படும் ஜெயின் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியை திரைப்பட நடிகர் பாபி சிம்ஹா துவங்கி வைத்தார். சென்னை OMR சாலையில் செம்மஞ்சேரியில் செயல்படும் ஜெயின் ஜோசப் பொறியியல் கல்லூரியில் கண் பார்வையற்றோருக்கான 11ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு கண் பார்வையற்றோர் கைப்பந்து சங்கம் மற்றும் ஜெயின் ஜோசப் பொறியியல் கல்லூரி ஆகியவற்றை இணைந்து 2 நாட்கள் நடத்தும் மாபெரும் போட்டியில் 26 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகை பாபி சிம்ஹா பங்கேற்று
டாஸ் போட்டு கைப்பந்து போட்டியை துவங்கி வைத்தார். ஆண்கள், பெண்கள் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் 26 அணிகளைச் சேர்ந்த கண் பார்வையற்ற வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் களம் இறங்கி தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தினர். கண் பார்வையற்றோர் விளையாடிய கைப்பந்து போட்டியை கல்லூரி மாணவர்களுடன் நடிகர் பாபி சிம்ஹா ஆர்வமுடன் கண்டுகளித்தார். அப்போது நடிகருடன் மாணவர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அசாமைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா 4 நாட்கள் காவலில் முடித்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூரில் கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அசாமைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பவரை 15 நாட்களுக்கு பிறகு ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் பின்னர் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை 4 நாட்கள் காவலில் எடுத்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் இரவு பகல் என தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த இளைஞர் வேலையை பார்த்த சூலூர்பேட்டையில் உள்ள தாபாவில் பணிபுரிந்த 4 தொழிலாளர்கள் செல்போன் சர்வீஸ் கடையில் 2 பேர் என 6 பேரை அழைத்து வந்து கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்திய நிலையில் இன்று 4 நாட்கள் காவல் முடிந்து மீண்டும் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்திற்கு கும்மிடிப்பூண்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயஸ்ரீ தலைமையிலான காவல்துறையினர் பலத்த காவல் பாதுகாப்புடன் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியின் உத்தரவின் பேரில் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். பெரியபாளையம் அருகே அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நேற்று அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசியபோது பெண் விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மேல் மாளிகைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் பெண் விவசாயி தனபாக்கியம் என்பவர் சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் வேர்க்கடலை, பூச்செடி விவசாயம் செய்து வந்தார். அண்மையில் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தால் இவரது 3 ஏக்கர் விளைநிலம் அரசு கையகப்படுத்தும் நிலையில் இருந்தது. நேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மேடையில் பேசிய தனபாக்கியம் தனக்கு 3 ஏக்கர் நிலம் இருப்பதாகவும் அதில் இருந்துதான் உணவு உண்பதாகவும், இல்லை என்றால் நிலத்திலேயே விழுந்து செத்து விடுவேன் எனவும், குழந்தை குட்டிகள் என அனைவரும் செத்து விடுவோம் என வேதனையுடன் பேசியுள்ளார். அதற்கு அவசியம் இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என அன்புமணி அப்போது ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிலையில் அன்புமணி முன்னிலையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பெண் விவசாயி நேற்றிரவு மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்திற்கு விளைநிலம் வாங்க எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பெண் விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் சமூக நீதி என்ற பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆண்டிப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு கள்ளர் மாணவர் விடுதியில் உள்ள சமூக நீதி என்ற பெயர் பலகையை பிற மலை கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த கூட்டமைப்பினர் துடுப்பத்தால் வர்ணம் பூசி அழித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் கள்ளர் மாணவ மாணவியின் விடுதிகளின் பெயரை சமூக நீதி என்ற பெயர் மாற்றத்திற்கு உத்தரவிட்ட தமிழக அரசை கண்டித்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த சக்கம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கள்ளர் சீரமைப்பு மாணவர் விடுதிக்கு பிற மலை கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்த கூட்டமைப்பினர், TNT மக்கள் முன்னேற்ற கழகத்தினர், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளிட்ட அமைப்பினர் சென்று சமூக நீதி என்று பெயர் மாற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையை துடப்பத்தால் வர்ணம் பூசி அளித்து ஆரவாரம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூரில் தமிழ்நாடு நியாய விலை கடை சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் தமிழ்நாடு நியாய விலை கடை சங்கம் மற்றும் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில குழு உறுப்பினர் சுரேஷ் தலைமை தாங்கினர். தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜீவானந்தம், CITU மாவட்ட செயலாளர் பழனிவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும், பொது விநியோக திட்ட பொருட்கள் முழுமையாக ஒதுக்கீடு செய்து ஒரே நேரத்தில் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும், அரசு ஊழியர்களுக்கு நியாய விலை கடை ஊழியர்களுக்கும் வித்தியாசம் உள்ள 3% அகல விலை படியை வழங்க வேண்டும், மகளிர் மாற்றுத்திறனாளி பணிபுரியும் கடையில் எடையாளர் நியமனம் செய்ய வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர் பெறும் அனைத்து சலுகைகளும் நியாய விலை கடை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். காட்டுமன்னார் கோவிலை அடுத்த குமாராட்சியில்
100 நாள் வேலை திட்டத்தை அனைத்து கிராமங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த குமாராட்சி பேருந்து நிலையம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தை முடக்க முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் போராட்ட கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மாசிலாமணி தலைமை தாங்கினர். மதியழகன், சேகர், விஸ்வநாதன், ராஜேந்திரன், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைகளை அனைத்து கிராமங்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பொறியாளர் பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குறிஞ்சி வளவன், பழனிசாமி, தென்னவன், காங்கிரஸ் கட்சியின் இளைய அன்பழகன், மதிமுக ராஜாராமன், சிபிஐ ஆனந்தராஜ், பிஎஸ்பி பாலு, போராட்ட குழு வேல்முருகன், ராமமூர்த்தி, பிரபாகரன், முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்று தமிழகம் திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உறவினர்கள், பயிற்சியாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தென்கொரியா நாட்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 15க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றனர். இதில் இந்தியா சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 வீராங்கனைகள் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். இதனையடுத்து சென்னை திரும்பிய 5 வீராங்கனைகளுக்கும் சென்னை விமான நிலையத்தில் அவரது பெற்றோர்கள், உறவினர்கள், பயிற்சியாளர்கள் மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பாக பதக்கம் வென்ற வீராங்கனை மிருதுளா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஹலோ, என்னோட நேம் மிருதுளா. நான் 9 இயர்ஸ்லேருந்து ஸ்கேட்டிங் பண்ணுறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் 20th ஏஷியன் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸில் இருக்கும். ஸோ எல்லாரும் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரோலர் டர்பி டீம். லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லையுமே நாங்கள் மெடல் வின் பண்ணோம். ஸோ இந்த இயர் வந்து திஸ் இஸ் மை செகண்ட் இன்டர்நேஷனல். லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்சன் அதாவது நான் போயிருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து தமிழ்நாட்டிலேருந்து 5 பேர் செலக்ட் ஆயிருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் சில்வர் வின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தோம். ஸோ லைக் we are feeling so happy for that. அண்ட் இது வந்து லைக் ஸ்கேட்டிங் நிறையா டிசிப்ளின்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து ரோலர் டர்பி அண்ட் ஆல்சோ ஆர்டிஸ்டிக், ஸ்பீட் அந்த மாதிரி நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் வருவாய் பெண் ஆய்வாளர் வீட்டிற்கு சென்று நிர்வாண கோலத்தில் நின்ற வட்டாட்சியரை ஆய்வாளர்களின் தாயார் துடுப்பத்தால் தாக்கிய சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டை மண்டலம் வகாடு வட்டாட்சியராக பணிபுரியும் ராமையா என்பவர் இதற்கு முன் வெள்ளக்கூர் வட்டாட்சியராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் வெள்ளக்கூர் கிராம வருவாய் பெண் ஆய்வாளர் மீது வட்டாட்சியர் ராமையாவிற்கு பாலியல் இச்சை ஏற்பட்டது. இதனால் பெண் வருவாய் ஆய்வாளரை பலமுறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். இதற்கிடையே ராமையா வகாடிற்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் வருவாய் பெண் ஆய்வாளரின் செல்போனுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி நிர்வாண அழைப்புகள் செய்துள்ளார். இந்த நிலையில் இரவு நேரத்தில் வருவாய் பெண் ஆய்வாளர் வீட்டிற்கு ராமையா சென்று நிர்வாணமாக நின்ற நிலையில் பெண் வருவாய் ஆய்வாளரை இச்சைக்கு துன்புறுத்தியுள்ளார். ஏற்கனவே வருவாய் பெண் ஆய்வாளர் தனது தாயாரிடம் ராமையா வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் ஆய்வாளர் தனது தாயாரை அழைத்ததும் உடனே வந்து பார்த்தபோது ராமையா நிர்வாண கோலத்தில் நின்றிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த தாயார் துடுப்பத்தால் சரமாரியாக தாக்கினர். உடனே ராமையா ஆடைகளை அணிந்து கொண்டு தப்பி ஓடிவிட்டார். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே வருவாய் பெண் ஆய்வாளருக்கும் வட்டாட்சியருக்கும் திருமணத்திற்கு புறம்பான உறவு இருந்த நிலையில் வீட்டிற்கு சென்ற வட்டாட்சியர் ராமையாவை ஆய்வாளரின் தாய் துடுப்பத்தால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். புவனகிரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஏகதின லட்சார்ச்சனை விழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு ஏகதின லட்சார்ச்சனை வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியை வழிபட்டனர். இதையடுத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் வாரணாசியில் நாளை 20வது தவணை நிதியை விடுவிக்கிறார் நரேந்திர மோடி. வாக்குகளை தேர்தல் ஆணையம் திருடுகிறது. பாஜகவிற்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் விடமாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி.
இந்தியில் சிறந்த நடிகருக்கான விருது 12வது கையடை படத்தின் கதாநாயகன் விக்ராந்தி மாசிக்கு வழங்கப்படுகிறது. 3ஆம் கட்ட சுற்றுப்பயண விவரத்தை வெளியிடுகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நாம் தமிழர் சீமான் கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.